வணக்கங்க. என்எல்எம் ஸ்கீம் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? என்எல்எம் ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் ஒப்புதல் குடுத்து பேங்குக்கு 6/3/2025 இங்க பாருங்க. 6/3/2025 ஐஓபி பேங்க் போகுதுங்க. பாத்துங்க. ஐஓபி பேங்க் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன மாசம்? இன்னைக்கு வந்து 2026 7வது மாசம் நடக்குது. டாக்டர் கால்நடைத்துறையில கொடுத்த கொட்டேஷன் பாத்துங்க. இதை வாங்கி தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அரசாங்கத்திலேருந்து அதுக்குன்னு தனியாக கமிட்டி வச்சிருப்பாங்க. அவங்க ஓகே பண்ணணும். எந்த வில்லங்கம் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பாருங்க, இந்த சீஃப் மேனேஜர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தாமரை கண்ணன் லாயர், அதாவது அந்த பேங்கோட லாயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கோழி பண்ணைக்கு ஆடிட்டர் ரிப்போர்ட் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் பேங்க்ல வாங்க சொன்னாங்க. வீட்டு ரசீதி, எங்கள் EB பில்லு, இதுமாரி எல்லா ஆவணங்களும் நான் வாங்கி விஓ சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வாங்கி நான் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டோட வரைபடம், எங்கள் வீட்டோட பத்திரம் எல்லாம் கொடுத்துட்டேன். கோழி பண்ணைக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட், கோழி பண்ணைக்கு ட்ரைனிங் போய் 30 நாள் கோழி வளர்ப்பு பற்றி பயிற்சி பெற்றிருந்தேன். பயிற்சி சான்றிதழ் இதெல்லாம். கோழி பண்ணி வைக்கிற, அதாவது நம்ம வந்து வீட்டோட வேல்யூ சென்டர் போட்டு இல்லாமல், நம்ம சொத்து மதிப்பு இல்லாமல் கோழி பண்ணி வைக்கிற இடத்தோட வேல்யூ சென்டர் போட்டு கேட்டாங்க. அதுக்கான சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன். வைக்கிற இடத்துல என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கோங்கிறத விஓ சான்றிதழ். கோழி பண்ணி வைக்கிற இடத்துல வந்து எந்தவித தடையும் இல்லை, வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லி அவங்க பேங்க் வந்து நியமித்த வக்கீல்கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கினது. இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆகிருக்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அலைஞ்சு வாங்குறது. அவங்களுடைய வேல்யூவேஷன் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்தோம்ங்களா, அதை வேல்யூவேஷன் பண்ணி வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுத்த எவ்வளோ செலவாகும்னு சொல்லி அவங்களோட வேல்யூவேஷன் கொடுத்த ரிப்போர்ட் இது. எங்கள் வீட்டோட மதிப்பு, பேங்க்குக்கு நாங்கள் கடன் வாங்கலைங்களா, அந்த கடனுக்கான உத்தரவாதமாக என் வீட்டோட எம்ஓடி பண்ணுறதுக்காக கேட்டதுக்காக அவங்க வேல்யூஷன் வந்து எங்கள் வீட்டோட மதிப்பு போட்டு கொடுத்தது. இது இல்லாமல் ஐஓபி, எங்கள் வீடு வந்து எங்கள் அம்மா பேரில், எங்கள் அம்மா அப்பா இறந்ததுனால அம்மா, தங்கச்சி, நான், என் தம்பி இதெல்லாம் வந்து எங்கள் பேரில் வந்து நான் கையெழுத்து வந்து ஐஓபி பேங்க்கு கேட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஒரு வருஷமா அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னையோட லோன், ஐஓபி பேங்க்கு லோன் அப்ளை பண்ணீங்களா, அதுக்கான படிவம், எங்கள் காட்டோட சிட்டா, கம்ப்யூட்டர் சிட்டா, எங்கள் வீட்டோட நத்தம் பட்டா, கோழி பண்ணைக்கு ஜாமான் வாங்குறோம்ங்களா அதுக்கான எங்கெங்கெல்லாம் பொருள் வாங்குறதுக்கான இவ்வளோ பேப்பர்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி நம்பரு, சீலு எல்லாமே இருக்குது. இவ்வளவும் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் அப்பப்போ தேவையான டாக்குமெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் ஓடி இருக்கிறேன். அவங்க சொல்கிற ஆஃபீஸர்கிட்ட போய் வாங்கியிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் எல்லாம் பாருங்கள். இவ்வளோ டாக்குமெண்ட் நான் வந்து பேங்க்கில் கொடுத்துருந்தேன். நேற்று தான் என்கிட்ட கொடுத்தாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அலைஞ்சு வாங்கணும். இந்த திட்டத்தில் வந்து கோழி பண்ணை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும். அப்படி அப்ளை பண்ணி ஏடி, ஜேடி, பக்கத்தில் கால்நடைத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து ஜிபிஎஸ் கேமராவோட ஃபோட்டோ பிடிச்சி அவங்க கரெக்டாக அனுப்பி அவங்களாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பேங்க்கே போகும். பேங்க்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும், கடன் தரன்ட்டு. நமக்கு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து 1 வருஷம் அந்த பேங்க்லேயே இருக்குது. நான் கேட்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் வரல. நான் போன மாதம் போயிட்டு ஆர்ஓ ஆஃபீஸில் கேட்குறேன், ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த வாரம் போட்டுன்னு சொல்லிட்டு மாதம் 1ஆம் தேதி நான் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்திங் போயிட்டு பார்க்குறேங்க. பார்த்து சலிச்சிருச்சு. இவங்களை போய் கேட்டால், நம்ம கேட்டால் தானே எதாவது கொடுப்போம், கேட்கறதுக்கு அவங்க எதுவுமே கேட்கலையே, நம்ம எல்லாமே கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இந்த பேங்க் மேனேஜர். நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பிஎம்சிலுக்கு ஒரு மெசேஜ் போடலாம், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடலாம் சொல்லி மெசேஜ் போட்டாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கும். இதை பார்த்தோன்னா ஒரு மெசேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இதில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பரிசீலனையில் இருக்குன்னு சொல்லி எனக்கு குடுக்குறாங்க. ஆனா பிஎம் இந்திய பிரதமர் அவர்களும் வெளிநாடுகள்ல போயி இந்தியாவோட தொழில் உற்பத்தி அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. ஆனா உள்நாட்டுல இருக்கிற உள்நாட்டு இளைஞர்களுக்கு பேங்குகள் வந்து ஒரு கடன் உத்தரவாதம் நாங்க தர்றோம். எங்க வீட்ட தர்றோம். அப்படி இருந்துமே ரூ. 20,00,000 அவங்க தரணும். நாங்க ரூ. 60,00,000 நம்ம வீட்டு தர்றோம் மதிப்பீடு போட்டு. ஆனா தராம இருக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி? 2 வருஷம் நான் இதுக்காக எவ்வளவு கலைஞ்சிருப்பேன். ஒரு நொடியில ஒரு கையெழுத்த போட்டு கேன்சல் பண்ணாங்க. எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க? அவங்களோட 1 வருஷம் இருக்குன்னு சொல்லி காத்திருந்ததுக்கு சொன்னதுக்காக 1 வருஷத்துக்காக என் மனுவ ரிஜெக்ட் பண்றாங்களா? இதுக்கு வந்து உரிய தீர்வு கிடைக்கணும்.